அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற காஞ்ச பூக்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். வீடியோவில் போகலாமா? வாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற வாசனை பூக்கள் தான் நம்ம தோட்டத்தில் வந்து ரோஜாப்பூ நிறையவே பூக்கும். எல்லா ரோஜாப்பும் போட்டிருக்கிறேன். இந்த பச்சை இலையாக இருக்குது பாருங்க, அதுவும் ஒரு வாசனையான ஒரு இலை தான். பேய் மிரட்டியும் மாசி பச்சைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை மாதிரி குழந்த மாதிரியே வாசமாக இருக்கும். அது கொஞ்சம் போட்டேன். அது ஒரு புடி, இது ஒரு புடி போட்டேன். வரையில் பூக்கள்னு பார்த்தா எல்லாமே ரோஜாப்பூ. ஓகே, எல்லாமே ரோஜாப்பூ போட்டேன். ஒரே ஒரு புடி மட்டும் ஜாதி பிச்சி போட்டேன். அவ்வளோதான். காய வச்ச பூவை வந்து மிக்சியில் வந்து வச்சு முதல்ல தூள் பண்ணுவோம். முதல்ல தூள் பண்ணிவிட்டு அப்புறம் 2 பொருளை மிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ரெடிமேட் சாம்பிராணி செய்யலாம். நீங்கள் வந்து எந்த இலை வாசமாக இருந்த இலையிலும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணலாம். எல்லா வகையான பூக்கள், வாசமான பூக்கள் எல்லாம் நீங்கள் போடலாம். ரோஜாப்பூ தான் போடணும் இல்லை, உங்கள் வீட்டில் என்ன பூக்கள் இருக்கோ வாசனையான பூக்கள் அதை நீங்கள் போடலாம். நம்ம வீட்டில் ரோஜாப்பூ தான் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் ரோஜாப்பூ தான் நான் அதிகமாக போட்டிருக்கிறேன். ஓகே, இலைன்னு பார்த்தா இந்த 2 இலை பேய் மிரட்டி கொஞ்சோன்னு ஒரு புடி அளவுக்கு உள்ள பேய் மிரட்டியோட இலை போட்டேன். அப்புறம் வந்து மாசி பச்சைன்னு ஒன்று இருக்கும், அது வந்து இது மாதிரியே வாசமாக இருக்கும், அதையும் போட்டேன். நல்லா தூளாக அரிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். மறிக்கொழுந்து மாதிரியே வாசமாக இருக்கும் அந்த இலை. மறிக்கொழுந்து செடி மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த இலையும் கொஞ்சமாக போட்டேன். இப்போ நம்ம இதோட சேர்த்து 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சாம்பிராணி போடலாம். சாம்பிராணி தூள் ஏதாவது இந்த பொடி இடி இருக்கும்ல, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அதை நீங்கள் போடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பிராணி பவுடர் போடுங்க. கருப்பாக இருந்தால் வெள்ளையாக இருந்தாலும் சரி, என்ன வேணுமோ போட்டுக்கிறோங்க. அப்புறம் வந்து கற்பூரம் வந்து 7லேருந்து 11 கற்பூரம் நீங்கள் இந்த அளவுக்கு போட்டால் போதும். எல்லாத்தையும் தூள் பண்ணிக்கிறலாம். இப்போ தூளாகிடுச்சு. இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தட்டில் கொட்டி இதோடு சேர்த்து இன்னும் 2 பொருள் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாம்பிராணி செய்ய போகிறோம். நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கூடுதலாக வாசம் வரணும்னா ஜவ்வாதி பவுட்ரு போடுங்க. சந்தன பவுட்ரு, சந்தனம் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் தூள் பண்ணி போடலாம். ஓகே, அது கூட நீங்கள் போட்டுக்கரலாம். நம்மளுக்கு வாசத்துக்கு இவ்வளோ தான். நம்மளுக்கு இதுவே நல்லா கமாமட்டு மணக்குது. இந்த பூக்கள்லாம் அரைக்கும் போதே அப்படி ஒரு வாசமாக இருந்துச்சு. அவ்வளோதான். பன்னீர், ரோஸ் வாட்ரு வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, ரோஸ் வாட்ரு எடுத்துக்கிறோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வேணும். அப்புறம் நெய் வந்து உங்களுக்கு 3 ஸ்பூன் அளவு கண்டிப்பாக வேணும், இந்த அளவுக்கு உள்ளதுக்கு. ஓகே, லேசாக நெய்யை வந்து சூடு பண்ணி இலகுவாக வச்சு ஊற்றுங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வேணும். நல்லா நெய்யை மட்டும் ஊற்றி நல்லா பிரட்டி பாருங்கள். உங்களுக்கு பத்தாத பட்சத்துக்கு தண்ணிக்கு பதிலாக ரோஸ் வாட்டரை ஊற்றி நீங்கள் இது பண்ணுங்கள். ரோஸ் வாட்டர் நான் வீட்டில் செஞ்ச ரோஸ் வாட்டரும் இருக்குது, அதனால் கடையில் வாங்கினதும் இருக்குது. நான் 2மே ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் நேற்று தான் நான் செஞ்சேன், அதுவும் வந்து இருக்குது. அந்த ரோஸ் வாட்டர் முகத்துக்கெலாம் நம்ம நல்லா இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைச்சோம்னா முகம் நல்லா பளிச்சுட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். அப்புறம் அந்த ரோஸ் வாட்ரு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். மொத்தம் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் பிணைஞ்சு பாருங்கள். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், புட்டுமா அளவுக்கு பிணைஞ்சிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நம்ம நெய், ரோஸ் வாட்ரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்மளுக்கு பத்தலை, இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச ரோஸ் வாட்டரை ஊற்றுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கடையில் வாங்கின ரோஸ் வாட்டரை ஊற்றிக்கிறங்க. தண்ணிக்கு பதிலாக இதை ஊற்றிக்கிறங்க. இல்லைன்னா வெறும் நெய்யை மட்டுமே ஊற்றி செய்யுங்க. அப்படி நெய்யை மட்டும் ஊற்றி செய்கிறேன்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் வேணும். ஓகே, 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு நெய் வேணும். நம்ம வந்து 3 ஸ்பூன் போட்டோம்ல, எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 ஸ்பூனை சேர்த்துக்கிறணும். வெறும் நெய் மட்டும் போட்டு செய்யலாம். அப்போ தான் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் எரிய வரும். இந்த மாதிரி கையில் இப்படி ஒரு பிடிச்சி இந்த மாதிரி குமுள் மாதிரி வச்சுருங்க. உங்களுக்கு 2 மாதிரி நான் பிடிக்கிறது சொல்லி கொடுக்குறேன். ஓகே, பெருசு சின்னது உங்களுக்கு எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை பிடிச்சிக்கிறங்க. கீழே கொட்டாத அளவுக்கு அப்படியே பிடிச்சி ஒரு இடத்துல அப்படியே வைங்க. இந்த மாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி குமுள் மாதிரியே நம்ம வந்து பிடிக்கணும். ஓகே, குமுள் மாதிரி பிடிச்சின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கையில் கொஞ்சம் ஒட்டும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு பிடிங்க. உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு பிடிங்க. இன்னொரு முறையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, அது இன்னும் ஈஸியாக இருக்குது. உள்ளங்கையை விட அது இன்னுமே ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்து செஞ்சுக்கிறங்க. இது மொத்தம் நம்மளுக்கு 41 பீசஸ் வந்துச்சு. 41 இது வந்துச்சு, சாம்பிராணி வந்துச்சு. இந்த மாதிரி அந்த தட்டில் வச்சுக்கிட்டு நல்லா ஒதுக்கி வச்சுக்கிட்டு வேறு இடத்துல அந்த பிடிச்சி வச்சதை எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சு பிடிச்சிங்கன்னா தட்டுக்குள்ளேயே எல்லாமே உளுந்துரும்ல. ஒரு கையோடு முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு புடி எடுத்து அந்த 5 விரல் அப்படியே படுற மாதிரி அப்படியே குமுள் அப்படியே வச்சிருந்தாலே உங்களுக்கு சூப்பராக குமுள் மட்டும் வந்துடும். அப்புறம் அந்த தூளை ஃபுல்லாக ஒதுக்கிடணும். அந்த மாதிரி ஒதுக்கிட்டு அந்த குமுள் அப்படியே வைக்கணும்.
ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி செய்யுங்க. அப்புறம் கடைசி ஸ்டெப் வந்து நீங்கள் இது செய்யணும். எல்லாத்தையும் பிடிச்சி வச்ச பிறகு மறுபடியும் இந்த பிடிச்சி வச்சதை என்ன செய்யணும், மறுபடியும் இன்னொரு தடவை அந்த விரலை வச்சு நல்லா அமுக்கி மறுபடியும் ஒரு தடவை பிடிக்கணும். இதுதான் கடைசி ஸ்டெப்பு. இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிலில் காய வச்சிட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு. இதை கண்டிப்பாக செய்யுங்க. அப்போ தான் அந்த தூள்கள்லாம் உங்களுக்கு லேசாக கீழே கொட்டும். அதை வச்சு நீங்கள் 1 சாம்பிராணி 2 சாம்பிராணி நீங்கள் செஞ்சிடலாம். ஓகே, வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஓகே, கடைசி ஸ்டெப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பிடிச்சி வச்சதை நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து அதை மறுபடி இறுக்கி நல்லா விரலை வச்சு நல்லா அமுக்கி பிடிச்சி வைக்கிறோம். இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கணும் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட தோட்டம் இருக்கிறனால ரோஜா பூக்கள் நிறையா இருக்கலாம். நான் பூக்களை ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி அதை உணர்த்தி காய வச்சு நான் செய்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கி நல்லாவே நீங்கள் செய்யலாம். ஓகே, இது ஒன்றும் ரொம்ப விலையெல்லாம் கிடையாது. ரோஜா பூலாம் நிறைய பேர் வீடியோவும் போட்டிருக்காங்க. என் வீட்டுக்காரவங்க வந்து வீடியோக்களை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் நிறையா பூக்கள் இருக்கே, இதை நம்ம காய வச்சு செய்யலாமா அப்படின்னு அவங்க சொல்லத்தான் செஞ்சாங்க. நான் உங்களுக்காண்டி செஞ்சு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வேலையில் என் வீட்டுக்காரவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க தான் இந்த ஐடியாவே கொடுத்தாங்க. ஓகேயா, இந்த சாம்பிராணி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் ஜேஜே மாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே ஒரு லைக் ஒன்று கொடுங்க. அப்படி நிறையவே ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ சாயங்காலமே எரிச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் அந்தளவுக்கு நின்று எரியாது. என்ற ஈரத்தன்மை இருக்குது. எப்படி பார்த்தாலும் 2 நாளைக்கு காயணும். காஞ்சோன்னா நீங்கள் பூஜைகளுக்கு இல்லை ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாமா? பை, see you.